கோயம்பேடு பேருந்து நிலையம் இருக்கும் இடத்தில் பசுமை பூங்கா மட்டும்தான் வர வேண்டும் என கூறிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், அங்கு வேறு ஏதும் திட்டம் செயல்படுத்தினால் முதல் ஆளாக தான் இறங்கி போராட்டம் நடத்துவேன் என எச்சரித்துள்ளார். கீழம்பாக்கத்துக்கு நாங்க மாத்திட்டோம்லாம் சொல்றது, மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்காங்க. அங்கிருந்து சென்னைக்கு உள்ள எப்படி போறது, அதுக்கு இணைப்பு கூட கிடையாது. நீங்க என்னைக்கு திறந்துருக்கணும் அதை? அதில் மெட்ரோ ரயில் வந்து ஏர்போர்ட்ல இருந்து அங்கே வண்டலூர் வரைக்கும் நீங்கள் மெட்ரோ ரயில் முடிச்சதுக்கு பிறகு தான் திறந்துருக்கணும். அங்கே இல்லை மாற்று ஏற்பாடுகள் செஞ்சுருக்கணும். எத்தனை பேருக்கு ஆட்டோ எடுத்துகிட்டு போகணும்? அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மதுரையிலேருந்து சென்னைக்குள்ள போட்டால் 2000 ரூபா செலவு பண்ணுறாங்க. 2000 ரூபா அங்கேருந்து போய் சென்னைக்கு, அங்கே கிளம்பாக சென்னைக்குள்ளே போகிறது 1000 ரூபாய் செலவு பண்ணுறாங்க. ஊபர் போனால் ஆட்டோவுக்கு போகிறதுக்கெல்லாம். அதனால் திட்டமிடாமல் அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அது வந்து எதுக்குங்க? அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கேயோ இப்போ கட்டிட்டீங்கன்னா அது என்ன? அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி பாராட்டலாம். ஆனால் அது தொடங்கினது அதிமுக தான். இவங்க அதை முடிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு இணைப்பு என்ன பண்ணுவாங்க? மக்கள் படுற அவதியெல்லாம் யார் பாராட்டுறது? சாபம் விட்டுட்டு இருக்காங்க. உண்மைங்க அது. அவங்க பஸ்ஸில் வரவங்க யார்? பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் யாரும் பஸ்ஸில் வர போகிறது கிடையாது. ஏழை நடுத்தர வரைக்கும் ஏழை மக்கள் தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு மேலும் பல சோதனைகளை கொடுத்து பண்ணுறதுக்கு ஒரு இணைப்பு இருக்கணும், கனெக்ஷன் இருக்கணும். கனெக்டிவிட்டி இல்லாமல்லாம் செய்யக்கூடாது. அது முதல்ல அதெல்லாம் எல்லாமே திட்டமிட்டு அதுக்கு பிறகு தான் எல்லாம் திறந்து வச்சுருக்கணும். அது ஏன்னா ஏதோ ஒரு அவசரமாக அந்த இது பஸ் ஸ்டாண்ட், அங்கே இருக்கிற பஸ் ஸ்டாண்டை அப்புறப்படுத்தணும்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம் பார்த்து? அது வேற ஒரு மால் கடை பேசிட்டாங்க. அதான் சொல்றாரு எம்எல்ஏ சொல்றாரு. ஏது அது பண்ணட்டும். அது இப்ப என்ன அவசரம் உங்களுக்கு? அது முழுசா முடிக்கல, இணைப்பு கிடையாது. அதுல எந்த மாலோ அது நாங்க விட போறது இல்ல. கோயம்பேடு பேருந்து நிலையத்துல அங்க இருக்கிற நிலத்துல ஒன்னே ஒண்ணுதான் வரணும், பொது பசுமை பூங்கா, பப்ளிக் கிரீன் பார்க் ஒன்று மட்டும்தான் வரணும். அதனால் அதை தவிர வேற எதுவுமே அங்கே கொண்டு வரக்கூடாது. அப்படி ஏதாவது ஒரு கொண்டு வந்தால் நான் முதல்ல போய் நின்று அங்கே போராடுவேன். அரசு நிலத்தை எதுக்கு நீங்கள் மாலுக்கு கொடுக்கணும், சூப்பர் மார்க்கெட் கொடுக்கணும், ஹைப்பர் மார்க்கெட் கொடுக்கணும், எது கொடுக்கணும்? அதெல்லாம் வேண்டாம். இப்போ இது போன்ற பொது மக்கள் பயன்படுத்துகின்ற கட்டுமானங்கள், பார்க்கு அவசியமாக அதுக்கு பண்ணிட்டு போங்க. அதனால் இதெல்லாம் வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.